Hello students, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நான் பார்க்க போறேன்னா procedure for applying தமிழ்நாடு engineering admissions. இது 2024க்கான எப்படி அப்ளிகேஷன் ஃபார்ம் fill up பண்ணனும்னு சொல்லிட்டு டீடைலா இருக்கு. இதே சேம் procedure தான் 2025லயும் அப்ளை பண்ண போறோம். சோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. டீடைலா நம்ம பாப்போம். இதுல என்னென்ன இன்ஃபர்மேஷன் கேட்பாங்க, நீங்க எப்படிலாம் fill up பண்ணனும், முன்னாடி என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நீங்கள் எடுத்து வச்சுக்கணும், அதுக்காக இந்த ஸ்பெஷல் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என்டையர் கவுன்சிலிங் ப்ரொசீஜர் சொல்லிட்டு 9 ஸ்டெப்ஸ் இருக்குது, அதையும் ரீட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபுல்லாக எப்படி நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறோம் ஆன்லைனில் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். ஃபில்லிங் ஆஃப் அப்ளிகேஷன் அது எல்லாமே நம்ம வந்து எல்லாமே ஆன்லைன் வழியாக தான் நடக்கும். www.tneaonline.org கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதில் கிளிக் ஹியர் ஃபார் பிஇ பிடெக் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்னா கீழே கொடுக்குற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நேம் வந்து என்டர் பண்ணணும். அது 10th மார்க் ஷீட்டில் இருக்க மாதிரி என்டர் பண்ணுங்கள். அப்புறம் வேலிடான மொபைல் நம்பர் கொடுங்க, அதுக்கு ஓடிபி வரும். அப்புறம் இமெயில் அட்ரஸ் கொடுங்க, அதுக்கு தான் எல்லா இன்ஃபர்மேஷனும் வரும். ஸோ இமெயில் ஐடி இல்லைன்னா க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் இமெயில் ஐடி கொடுங்க. அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த்து, வெதர் +1 பாஸ்ட் இருக்கும், அது எஸ் கொடுங்க. குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் HSC இருக்கும், ஆல்ரெடி அதே இருக்கும், விட்டுருங்க. அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ணுங்கள், 6 கேரக்டர்ஸு. கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுங்க. இமெயில் ஐடி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட யூசர் ஐடியாக இருக்கும். ஸோ அது இல்லைன்னா நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இது ஃபுல்லாக ஆன்லைனில் மட்டுமே நடக்கக்கூடிய ப்ராசஸ்ஸு. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் பாருங்கள், என்னென்ன டாக்குமெண்ட், சர்டிஃபிகேட்டு எல்லாம் என்னென்ன தேவைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணிடலாம், சைன்லேருந்து 10th மார்க் ஷீட்லாம். ஏன்னா இதெல்லாம் கேட்பாங்க, அப்லோட் பண்ணணும் நம்ம. ஸோ முன்னாடியே நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இதில் டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ எந்த டவுட்டுமே உங்களுக்கு வராது. ரிஜிஸ்டர் பண்ணி முடித்ததுக்கப்புறமா யூசர் ஐடி கேட்கும். அதில் உங்களோட இமெயில் ஐடியை டைப் பண்ணிவிட்டு பாஸ்வேர்ட் கொடுத்துட்டிங்கன்னா லாகின் ஆகிடும். பேஜ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அவங்க கேட்குற டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில்லப் பண்ணிட்டாலே போதும். இந்த மாதிரி ஓடிபி வரும், உங்கள் ஃபோனுக்கு ஒரு ஓடிபி மெசேஜ் வரும். அதை வந்து இங்கே என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். நேம் வந்து பார்த்தீங்கன்னா 10th மார்க் ஷீட்டில் எப்படி நேம் இருக்கோ அதே போல் தான் டைப் பண்ணணும். சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான், சேவ் ஆகிடும். இப்போ இந்த மாதிரி ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகுமா, அதில் வந்து உங்களோட நேம் கொடுங்க. அதுக்கப்புறம் நேம் ஆஃப் த பேரண்ட் கேட்கும், அதை கொடுங்க. கம்யூனிகேஷன் அட்ரஸ் கேட்கும், பெர்மனண்ட் அட்ரஸ், 2 அட்ரஸும் சேமாக இருந்துச்சுன்னா அதை கிளிக் பண்ணுங்கள், அதிலே வந்துடும். அதுக்கப்புறம் வந்து ஸ்டேட் கேட்கும், டிஸ்ட்ரிக்ட் கேட்கும், தாலுக்கு, கம்யூனிகேஷன் அட்ரஸோட பின்கோடு, நேட்டிவ் டிஸ்ட்ரிக்கு,
அதுக்கப்புறம் சிவிக் ஸ்டேட்டஸ் ஆஃப் நேட்டிவ் பிளேஸ், அதான் கார்ப்பரேஷனா, முனிசிபாலிட்டியா, வில்லேஜ் பஞ்சாயத்தா, டவுன் பஞ்சாயத்தா கேட்கும். அது என்னவோ அதை கொடுத்துருங்க. அப்புறம் டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருங்க. ஜெண்டர் வந்து கொடுத்துருங்க. மதர் டங்கு, நேஷ்னாலிட்டி, நேட்டிவிட்டி, ரிலீஜியனு, நேம் ஆஃப் த கம்யூனிட்டி, நேம் ஆஃப் த கேஸ்ட்டு, ஆதார் நம்பர் வந்து ஆப்ஷனல் தான். இதெல்லாம் கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா அடுத்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து எலிஜிபிலிட்டி கேட்குது. ஃப்ரம் 8th to 12th ஸ்டடிட் இன் தமிழ்நாடுவான்னு கேட்குது. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா சில பேர் வந்து அதர் ஸ்டேட்லேருந்து வந்து டென்த்துலேருந்து படிச்சிருப்பாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் நேம் ஆஃப் த கம்யூனிட்டி, அதுக்கப்புறம் நேம் ஆஃப் த கேஸ்ட்டு, இதெல்லாம் கொடுத்துக்கோங்க. ஏன்னா ஃப்ரம் 8th to 12th வரைக்கும் நீங்கள் தமிழ்நாடு படிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் வெதர் யூ ஆர் ஏ கேண்டிடேட் அண்டர் கோட்டா ஃபார் ஸ்போர்ட்ஸ் பர்சனாக கேட்குது. எஸ்னா எஸ் கொடுங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனா, நேவியில் ஒர்க் பண்ணியிருக்காங்களா, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா, அப்படி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா எஸ் கொடுங்க. அப்புறம் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சனாக கேட்குது. அது எஸ் ஆர் நோ கொடுத்துக்கோங்க. அப்புறம் உங்கள் லொக்கேஷன் பக்கத்தில் இருக்க டிஎஃப்சி சென்டர் என்னவோ அந்த அட்ரஸ் கொடுங்க. அப்புறம் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் இன்ஃபர்மேஷன் அது வந்து ஓப்பன் ஆகும். பேரண்ட்டோட ஆக்குபேஷன் கொடுத்துருங்க. ஆனுவல் இன்கம் என்னவோ அது கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களா அதை வந்து எஸ் ஆர் நோ கொடுத்துருங்க. போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, கன்வெர்டட் கிறிஸ்டின் இதெல்லாம் எஸ் ஆர் நோவா செக் பண்ணி கொடுத்துருங்க. அப்புறம் லோன் அப்ளை பண்ண போகிறீங்களான்னு கேட்குது. அதுவும் எஸ் ஆர் நோ கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. அடுத்து 4 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி இன்ஃபர்மேஷன் கேட்குது. 8th to 12th வரைக்கும் வந்து தமிழ்நாட்டில் படிச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. ஸோ அது எஸ் ஆர் நோ கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் படிச்சிங்களா அப்படின்னு கேட்குது, கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப்பில். ஸோ அதெல்லாம் எஸ் ஆர் நோ கொடுத்துருங்க. அப்புறம் 6th to 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிங்கன்னா அது ஸ்காலர்ஷிப்காக தான், அது எஸ் ஆர் நோ அதை கொடுத்துருங்க. அப்புறம் ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி, இப்போ 6thலேருந்து 12th வரைக்கும் நீங்கள் ஒரே ஸ்கூலில் படிச்சிங்கன்னா இது ஈஸியாக ஃபில்லப் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒன் ஃபில்லப் பண்ணிவிட்டு மீதி வந்து டிக் மார்க் கொடுத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து வந்துடும். அப்படி இல்லைன்னா நீங்கள் தனித்தனியாக டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அகாடமிக் இன்ஃபர்மேஷன் கேட்குது. குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் ஹெச்எஸ்சி அது ஓகே. அதுக்கப்புறம் நேம் ஆஃப் த போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஹெச்எஸ்சி குரூப்பு, அப்புறம் குவாலிஃபைடு இயர் இதெல்லாம் கேட்குது. ஸோ இந்த டீட்டெயிலெலாம் பார்த்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். ஈஸியாக வந்து ஃபில்லப் பண்ணிடலாம். ஏன்னா அதில் கொஸ்டின்ஸ் வந்து இங்கிலீஷ்லேயும் இருக்குது, தமிழ்லேயும் இருக்கும். ஸோ அதை நீங்கள் ரீட் பண்ணாலே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிளாக தான் இருக்கும். ஸோ ஈஸியாக ஃபார்ம் ஃபில்லப் பண்ணிடலாம். இது எல்லாமே சர்டிஃபிகேட் நம்பரு அது எல்லாமே கொடுத்துருங்க. அதான் எஸ்எஸ்எல்சியோடது, ஹெச்எஸ்சியோடது, அதோட ரோல் நம்பர், ரெஜிஸ்டர் நம்பர்லாம் கேட்கும், அதெல்லாம் கொடுத்துருங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் எம்இஎஸ் நம்பர் கொடுக்கணும். ஸ்கூல் டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி மேக்ஸிமம் மார்க் 500, அதுக்கு நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணீங்க, 12th மார்க் எல்லாமே கொடுத்துட்டு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துட்டு ஸ்கூல் இன்ஃபர்மேஷன் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க.
அப்புறம் இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். நீங்கள் டைப் பண்ணதெல்லாம் ஒன்ஸ் ரைட்டான்னு சொல்லிவிட்டு செக் பண்ணிக்கோங்க. அப்படி ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா பேக் போய் நீங்கள் வந்து திரும்பி இது பண்ணிக்கலாம். ஓகேனா கண்டினியூ டு பே போயிட்டு பேமெண்ட் இன்ஃபர்மேஷன் கொடுங்க. கேஸ்ட் வைஸ் வந்து பேமெண்ட் மாறும். இல்லை எல்லாருக்கும் 500 தெரியல. ஸோ 500 கார்ட் பேமெண்ட் கூட இருக்குது, அது கூட அப்ளிகபிள், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் வரும். இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் அப்லோட் சர்டிஃபிகேட்டை கேட்கும். எவ்வளோ கேபிக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக இருக்கும். உங்களோட சைனு, உங்களோட 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்டு, இது எல்லாமே ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. எவ்வளோ கேபி எவ்வளோ எம்பி இருக்குன்னு பார்த்து செக் பண்ணி அதுக்குள்ளே நீங்கள் ஜேபக் பண்ணி வச்சுக்கோங்க. இது எல்லாமே அப்லோட் பண்ணிடலாம். இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட்.